நான் ஓடுது எப்பா என்ன தண்டி. ஏமா அந்த பியானுக்கு அப்படி கத்துதே? ஆமா நாலுமணி என்ன ஓட்டம் ஓடுது. சரசக்கா நீங்க மெல்லதான் நடக்கிய, உங்க பியான் மட்டும் இப்படிக்கு அப்படி வேக வேகமா ஓடுது. அதுக்கு தனியா சாப்பாடு போடுதீங்களோ? இவா ஒருத்திமா கேட்க கேள்விய பேரு. ஆமாக்கா பியான் ஒன்னு குண்டு குண்டுன்னு இருக்கு. கையில பிடிக்க முன்ன உருண்டு உருண்டு கீழே போகுதுக்கா. இத்தனைக்கு தலையில சொதப்புதான்னு எண்ணெய் வேற தேய்ச்சி வச்சிருக்கியா. அப்படி இருந்தும் பியான் ஒட்டாம உருண்டு ஓடுது. அது சரசக்கா பிள்ளைகள் துரு துருன்னு இருக்கும்ல, அதே மாதிரி ஓ பியானும் அப்படி இருக்கு. என்னக்கா ஏ அம்மா ரெண்டு பேரும் என்னதான் பேசியாலும்மா? என்னமோ பியான பூரா நான் பெத்துப்பட்ட மாதிரிலாம் பேசால்வோ. ஆமா உங்க தலையில இருந்தா நீங்க பெத்த மாதிரி தான் கணக்கு. இவளோட என்ன செய்ய? சரசக்காக்கு இந்த வயசுல நல்லா கட்டையா இருக்க முடி கருகருன்னு. எனக்கும் தான் இருக்க, புதடியை விட்டு தாண்ட மாட்டுக்கு கொஞ்சோண்டு தான் கிடக்கு. அதுக்கு நல்ல என்ன நல்ல புத்தி வேணும் நாலுமணி. எப்ப பார்த்தாலும் மத்தவளை பார்த்து பராமப்பட்டுட்டே இருந்தேன்னா முடி பூரா கொட்டி வளர்க்கத்தான் வேணும். அது என்ன எப்ப பார்த்தாலும் என்னைய கெட்டவங்க மாதிரியே பேசுத? உனக்கு மட்டும் என்ன ஏழடி கூந்தலா இருக்கு, எனக்காவது முடி கருகருன்னு அழகா இருக்கு கொஞ்சோண்டு இருந்தாலும். நீ இந்த செம்பட்ட முடி வச்சுக்கிட்டு பேச வேண்டியதான். சரசக்கா பாத்தீங்களா, அவங்களுக்கு நான் பியான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த 4 முடி சொல் பேச்ச கட்டி என்னைய பார்த்து சிரிக்கல. உன்னை கிண்டல் பண்றதுக்கு சிரிக்க வச்சுட்டு பண்ணி சாந்தி சொன்னனக்கா. உனக்கு முடியும் வந்துட்டு ஒல்லியா ஒடுக்கமா செம்பட்டையா தான் இருக்கு. கொஞ்சம் எண்ணெயை தச்சு சீவி பின்னி போடலாம்ல. நாமலாம் பாரு ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் தினம் தலைக்கு தேங்காய் தேய்ச்சிருவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவேன். அப்படிங்கனாலயே என்னமோ எனக்கு இன்னும் முடி கத்தையா நல்லா கருகருன்னு இருக்கு. அது மட்டும் கிடையாதுக்கா, நல்லா சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டாதான் முடி நல்லா வளரும். உங்க வீட்டுல எப்பவுமே பார்த்து பார்த்து சாப்பாடு செய்வியல்ல. வாரத்துல 7 நாளும் சிக்கனு மட்டனு மீன் இறாலு முட்டைன்னு நல்லா சேர்த்துக்கிடுவியே. அதான் இத்தனை வயசு கழிஞ்சினாலும் உங்களுக்கு முடி மட்டும் கிடக்கு. ஆமா 4 முடி ஒண்ணுமே திங்காது. ஏழாதலையே தின்னுட்டு தெரியுது அன்னைக்கு. உனக்கு என்னைய பேசாம இருக்க முடியாது. சாப்பாடு முக்கியம் தான் சந்தி. அதுக்காண்டி நம்ம ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வாங்கிட்டீங்கன்னு அவசியம் இல்லை. வாரத்துல 3 நாளாவது நல்லா கீரை திங்கணும், முட்டை சாப்பிடணும். நம்ம ஊர்ல கிடைக்க காய்கறி சாப்பிட்டா போதும். சிக்கன் மட்டன் எல்லாம் நாங்க எங்க அடிக்கடி எடுக்கோம், வாரத்துல 1 நாள் தான் எடுக்கும். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப இல்லை என்னக்கா. சின்னவளுக்கு நல்லா இருக்க முடியும், பெரியவளுக்கு கிப்பி எனக்கெல்லாம் கிடக்கு. அவ சொல் பேச்சு கட்டி என்னையும் வைக்க மாட்டா, சாப்பிட மாட்டா சந்தி. சின்னவளாவது என்னத்தையும் என் பேச்ச கட்டி எனக்கு பயந்து என்ன வைக்க சாப்பிட வைக்கன்னு இருப்பா. அந்த பெருசு இருக்கு பேரு முனிசு, அவதான் ஒரு பேச்சும் கேட்க மாட்டா. ஏன்டா இப்படி இருக்காளோ தெரியல. அது எல்லா வீட்லயும் அப்படிதான்க்கா. 2 பிள்ளைகள் இருந்தா ஒரு பிள்ளை சொல் பேச்சு கேட்க, ஒரு பிள்ளை கேட்காது. எங்க வீட்டுல நானும் எங்க அண்ணனும், நான் எங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பேன், எங்க அண்ணன் கேட்கவே மாட்டான். ஆமா இதை நம்ப நந்தானிக்கு உங்க அண்ணன் வேணா அமைதியான பையனா இருந்தாலும் இருந்திருப்பான். நீ எல்லாம் சேட்டை பிடிச்ச சொல்லாதான் இருந்திருப்பேன். நல்ல மாதிரி பேச. 4 முடி எங்க வீட்டுக்கு வந்து பாக்கவா செஞ்சிய? நீ சேட்டைக்காரியா இருக்க போய் தானே வீட்டு விட்டு ஓடி வந்திருக்க. உங்க அண்ணனை ஓடி போனா நீ அவனை ஓடி வந்த. எக்கா அது காதல்க்கா. என்ன பே காதலி? அப்பா அம்மா மேல பாசம் இருந்து அப்படி ஓடியாந்துட்டு பேக்கும். பாசம் வேற லவ் வேறக்கா. உங்களுக்கு அது புரியாது. வயசானவங்களுக்கெல்லாம் அதை புரிய வைக்க முடியாது. ஆமா வயசானவோ நான் அப்படியே கம்ப ஊனி நடக்கும்ல. எனக்கு ஒண்ணு அப்படி வயசாவலன்னு. 4 மணிக்கு உண்மையை சொன்னா என்ன கோவம் வருது. லட்சுமி ஏன் ஒண்ணும் பேசாம அப்படி ஒரு மாதிரி கம்முன்னு இருக்க? தெரியலையா? இல்லக்கா காலையில இருந்து மனசே சரியில்லை. ஏன்க்கா மாடு சரியா பால் கறக்கலையோ? அது இல்ல. பிறகு நிறைய கறந்துட்டோ, எங்க கொண்டு போய் விக்கன்னு தெரியாம இருக்கீங்களோ? ஏன் சாந்தி அவ ஏதோ சொல்லாரா? சொல்ல விட. சொல்லட்டும்க்கா, நான் என்ன வாயமா பொத்துனேன்? நீங்க அவ வாயை பொத்தோட்டா 4 மணி உங்க வாயை பொத்திக்கிட்டு இருங்க. அவ சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிடுவாவோ. ஆமா நான் வாயை திறந்தா மட்டும் எல்லாரும் ஒண்ணு குடிக்கோங்க. அவ கிடக்கா நீ சொல்லு லட்சுமி, என்ன பிரச்சனை? ஏன் அப்படி இருக்க? ஏக்கா ஒரு இடமா இருங்கக்கா. அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாதிய. பியானு கைக்கு சிக்கனதை விட்டுட்டேன். ஏன் அம்மா அவ வாழ்க்கை 1000 கவலை. உனக்கு பியான் கையோட்டு போயிட்டு தான் கவலைப்போம். பாருங்க சின்ன பண்ணி பிற நாளைக்கு பாத்துக்கிடுவோம். ஏக்கா இன்ட்ரெஸ்டா இருக்குக்கா. இப்பதாங்க நாலு குண்டு குண்டு பேனா குத்துனே. இன்னும் கொஞ்ச நேரம் மண்டையை கொடுங்கக்கா. இரு சின்ன பண்ணி, நானே என்னைய தேய்ச்சி செத்த நேரம் ஊரட்டும் வந்து உட்கார்ந்தா நீ கொண்டே விட்டுட்டு பேன் பாத்துக்கிட்டு இருக்க. பாவம் லட்சுமி ஏதோ சொல்லண்டா. என்ன சொல்லாம கேப்போமே. ஏக்கா நீங்க கேளுங்கக்கா. நான் வேண்டாங்களே அழுங்காம குடுங்காம ஒரே பக்கமா இருந்து கேளுங்க. நான் பேன் பாக்கட்டும். நீ ஒருத்தி நினைச்சது முடிக்கணும் பே. திரும்புங்களா பாத்து சின்ன பண்ணி ஒரு நிமிஷம் எப்படி திருப்பி விட்டுட்டா? சரிக்கா நீங்க பல கூட பாருங்க. நான் பேன பாக்கேன். லட்சுமி அவளை கிடக்காத லட்சுமி, என்ன ஏதுன்னு சொல்லு. நீ என்னத்துக்கா சொல்ல? இந்த பயலை பத்தி தான் கவலையா இருக்கு. ஏன்க்கா கல்யாணம் முடிச்சா வீட்டு விட்டு துரத்திடுவானு பயமா இருக்கோ? ஏன் சாந்தி அவன் ஏதோ ஒரு கவலையை சொல்லண்டா. எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டு வேட்ட போறான்னு கிடைக்கிய. இல்லக்கா மவனை பத்தின கவலை தான். அதானே வேற அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? நல்லா கை நிறைய சம்பாதிக்காம வெளியூர்ல கிடந்து வேலை கிடைக்கல வைக்கலாம். சரி அதை நினைச்சு கவலைப்படுதாவங்கலாம். இனி கல்யாணம் தானே, அதை நினைச்சு தான் கவலைப்பட்டு இருக்காவோ. அதுக்கு தான் கேட்டேன். இத்தனை வருஷம் அவ கூட பழகுறேன், இது கூட எனக்கு தெரியாதக்கா. உனக்கு எதுவும் தெரியாண்டா. மூடிட்டு ஒரு வாரமா உட்காரு. நான் என்னமோ நினைக்க எப்படியும் போறேன். இதான் அந்த லட்சுமியை கட்ட பிடிக்காத விஷயம். நம்ம அவளுக்கு நல்லது நினைச்சு பேசினாலும் என்ன எதிரியாவே பார்த்து பேசுவோ. ஏமா நீ ஒன்னையும் பேசண்டாமா, அமைதியா இருந்தாலே போதும். வீடு லட்சுமி அவ கிடக்கா. ஏக்கா அங்கிட்டு இங்கிட்டு திரும்பாதியக்கா. பியான் 2வது தடவையா விட்டுட்டேன். ஐயா பியானெல்லாம் உயிரை விட்டுட்டு கிடக்கா. நீ பியானு பக்கண்டா ஒண்ணு பக்கண்டாப்பா அந்தால. ஏக்கா அங்கிட்டு புவா சின்ன பொண்ணு குறச்சத்தும் கேட்கணுமா பாடா படுத்தியா? ஒருத்தி கவலையில இருக்கா. அவட்ட என்ன எதுன்னு கேட்க முடியல. 2 பேரும் என்ன பாடுபடுத்தியம்மா? சரி இன்னும் 2 பேனு. நீ ஒரு பியான் எடுக்கண்டா. பையனை பியான் எடுத்தா என் பிள்ளைல இந்த பாடம் படுத்தும். அவளுக்கு அடுத்தாக்குல வந்துட்டா. ஏக்கா ஒரே ஒரு பேனுக்கா. சும்மா இரு சின்ன பொண்ணு. அவட்ட என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே நான் கொண்டு வர போறேன். நீ நாளைக்கு உட்காந்து பியான் பாரு. தினம் தானே வரேன். என்னையோட போய் சேர்ந்துட போறேன்.
சரி நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க்கா, நீங்க சும்மா உட்கார்ந்தா போதும், நான் பேன் எடுத்துட்டு இருக்கேன்னு. நீ லாய்க் போட்டு வர மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். போவாதியக்கா இருங்க. அப்ப நீ கையை வச்சுக்கிட்டு சும்மா இரு. பேன பக்கம் நீ படா படுத்தாதே. சரி நான் ஒண்ணும் செய்யல. வீடு எங்கிட்ட நான் கொண்டே படுத்து இல்லாட்ட நீ ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு பண்ணிட்டு கிடப்ப. ஏக்கா இது என்னது? ஏன் சின்ன பொண்ணு சிரிக்கா? அதுக்கு இல்லக்கா, இது என்ன கொண்ட போடவும் இப்படி சப்பிட்டு சட்டி பனையை கவுத்து போட்ட மாதிரி. சும்மா இரு சின்ன பொண்ணு, எனக்கு என்ன வச்சா மண்டை இப்படித்தான் இருக்கும். ஏக்கா ரொம்ப மோசமா இருக்குக்கா, தலையை விரிச்சாது போடுங்க, ஹீரோயின் மாதிரி இருந்தீங்க. ஆமா சரசக்கா, மலையாள நம்பூதிரி மாதிரி இருக்கு. போங்கடா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குளிச்சிருவேன். குளிச்ச அப்புறம் மறுபடியும் தலைமுடி நல்லா ஆயிரும். இப்ப கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கனால அப்படியே சட்டி எனக்கு தான் இருக்கும். லட்சுமி என்ன விவரம்னு சொல்லு லட்சுமி. இந்த பேர் 4-5 நாள்ல ஊருக்கு போறோம்னு சொல்லாம்க்கா. அதை நினைச்சா கவலையா இருக்க. அப்புறம் வேலைக்கு போகணும் நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த. சொன்னதாம்க்கா, ஆனா அந்த பையன் ஒரு தடவை வந்துட்டு போயிடும், கஷ்டமா இருக்கும். 1.5 வருஷம் கழிச்சு வந்தான். 25 நாள் லீவுன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கேன். திரும்ப ஊருக்கு போனோம்னா அடுத்த 1 வருஷம் கழிச்சு தான் வருவான். வயசு 28 ஆகுதா, கல்யாணம் முடிச்சு வைக்கணும். வீடும் இப்படி இருக்கேன்னு ஒண்ணா நினைச்சு கவலையா இருக்குக்க. கவலைப்படாத லட்சுமி, கடவுள் நினைச்சாருன்னா எல்லாம் 1 நிமிஷம் நடந்து முடிஞ்சிடும். நம்ம தான் நினைப்போம், அது ஒரு பெரிய மழையா நினைப்போம். இதுக்கா இப்படி உட்கார்ந்துருக்கா? அவனை நல்லபடியா ஊருக்கு போக சொல்லு 1 வாரத்துல. அதுக்கடுத்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல பொண்ணா தேடுவோம். நம்ம குடும்ப சூழ்நிலாம் விவரமா எடுத்து சொன்னாலும் நமக்கு நல்ல முறையில பொண்ணு கிடைக்கும். கடவுள் மட்டும் கும்பிட்டுக்கோ, வேற என்ன செய்ய. ஏக்கா வீடு சின்னதா இருக்கனாக்கா கவலைப்படுதியா? பின்னாடி எவ்வளவு பெரிய தொழுவம் கிடக்கு. வீடுமே உங்களுக்கு இந்த வாசல்ல இருந்து அந்த வாசல் வரைக்கும் எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த காலத்துல குட்டி குட்டியா வீடு வச்சிருக்கவங்களுக்கே அழகா பொண்ணு அமையுது. உங்க வீடு இங்கே இருந்து அங்க வரைக்கும் என்ன நீளமா இருக்கு, என்ன ஓட்டு வீடா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப என்ன செண்டிங் அடிச்சாதான் வீடா? 4 மணி சொல்றதும் சரிதானே லட்சுமி அக்கா, உங்க வீடு என்ன குறைச்சலவா இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம பார்க்க பார்வையில தான் இருக்கு. எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் நாங்க இருக்கோம். கிருஷ்ணா கல்யாணத்தை நாங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தி வைக்க போறோம். ஏன் போட்டு கவலைப்படுதிய? என்னக்கா என்ன கதை நடக்கு? வானதா சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். இல்லையே லட்சுமி அக்கா ஒரு மாதிரி வாடினால உட்காந்துருந்தாவே. அது ஒண்ணும் இல்லதா, அவனுக்கு கல்யாணம் பண்ணணுமே, வீடு வாசல் இப்படி இருக்கேன்னு நினைச்சு கவலைப்படியாவே. ஐயா இதுக்கா கவலைப்படுதிய? பொண்ணுக்காக்கா பஞ்சம். உங்க வீடு வாசலுக்கு என்ன குறை? எத்தான் தண்டி வீடா வச்சிருக்கிய. தொழுவமும் கிடக்கு, 10 குறைக்கு வயக்காடு இருக்கு. இம்புட்டுக்கான வச்சுக்கிட்டு எதுக்கு கவலைப்படணும்? அதானே, அதான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, எங்க ஊர் சைடு வேணா ஒரு பொண்ணு இருக்கு, பாப்பமாக்கா கிருஷ்ணாக்கு. எங்கம்மா மத்தால மறையிலையா? ஆமாக்கா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு மல்லியாக்கா மௌனுக்கு கெட்டுதற்கு பாப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க மீனா சமந்தி மௌல தான் கெட்டுத மாதிரி மல்லியாக்கா பேசியிருக்காவுன்னு சொன்னீங்க. கடைசி பார்த்தா அந்த பையன் நல்லா பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டான். ஏன்னா அந்த பிள்ளை இன்னும் கல்யாணம் முடிவாகாம தான் இருக்கு. நம்ம கிருஷ்ணாக்கு வேணா போய் பார்த்துட்டு வரலாம். அப்படியா? நாளைக்கு வேணா போக முடியுமா இல்லதா? எப்போ வேணா போலாம்க்கா. நாளைக்கு போகலாம்னா சொல்லுங்க, நானும் வரேன். போய் பொண்ணை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே பண்ணுங்க, இல்லாட்டா வேண்டாம். என்ன லட்சுமி என்ன செய்ய போற? போய் நான் பார்த்துட்டு வருவோமாக்கா. சரிம்மா, லட்சுமியை பார்க்கணுங்க. அப்போ நாளைக்கு லட்சுமியை கூப்பிட்டு போய் நீ அவளுமா போய் பார்த்துட்டு வாங்க. ஏக்கா நீங்களும் வாங்கக்கா. நான் எதுக்கு லட்சுமி, நீயே சும்மா போய் பொண்ணை பார்த்துட்டு தான் வரப்போற. அமைத மாதிரி இருந்ததுன்னா என்னைய கூப்பிட்டு பேச முடிச்சப்ப நான் வரேன். சும்மா போய் என்னத்துக்கு? சரசுக்கா எல்லாருமா சேர்ந்து வேணாலும் போவோம்க்கா. ஃப்ரீ பஸ் விட்டுருக்கான், போறோம் வரப்போறோம், அவ்வளவுதானே. அதானே, வீட்லயே கிடக்கு அந்த அப்படியே போயிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். நாலுமணி காப்பி மிச்சர், நீங்க எதுக்கு லொகேஷன் சூஸ் பண்ணிட்டே போல? ஆமா, இவன் எங்க போனாலும் ஒண்ணுமே கேட்க மாட்டா, ஒண்ணுமே குடிக்க மாட்டா. சரி ஏக்கா, சரின்னா சொல்லுங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு போவோன்னு யோசிப்பேன். என்ன இப்போ உடனே சொல்ல முடியாது. என் வீட்டுல என் அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சாயங்காலமா சொல்லட்டுமாம்மா? சரிக்கா, ராத்திரி போல நம்ம எல்லாரும் இங்க வந்து இருப்போம்ல, அப்ப சொல்லுங்க என்ன. சரிம்மா, அப்பமே நான் என்ன ஏதுன்னு சொல்லுதேன். அது இருக்கட்டும், இப்ப நீ எங்க போயிட்டு வரலதான் இந்த நேரத்துக்கு? எங்கக்கா போவேன், என் மாவா பள்ளியிடத்துலதான் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்கன்னு போயிட்டு வரேன். எல்லாத்துக்கும் நம்ம தானே ஒத்தையில அலைய வேண்டியிருக்கு. அந்த மனுஷன் போய் கேரளால கிடக்காரு. வாங்கன்னு சொன்னாலும் 6 மாசத்துக்கு ஒருக்க தான் வாராரு. பிள்ளையும் நம்ம தான் பார்க்கணும், வீட்டையும் நம்ம தான் பார்க்கணும், வர செலவையும் நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. அங்க மீட்டிங்னு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நீங்க இதை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்கணும் கல்வக்கா. எம்புட்டுக்கான ஃபீஸ் கட்டுதம்க்கா. இதை அவ்வளோ சொல்லி கொடுத்தா என்ன, நம்மளா படிக்க வைக்க முடியும் பிள்ளைல? எங்க வீட்லயும் என் மாவா டியூஷனுக்கு போயிட்டு வர பார்த்துக்கோ. டியூஷன்லயும் ஒரு பாடு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுதாலோ, ஸ்கூல்லயும் ஒரு பாடு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுதாலோ. பிள்ளை வீட்டுல கிடந்து செய்யறதுக்கு கை வலிக்குன்னு அழுது பார்த்துக்கோ. இவளோட படிக்க வைக்கிறதுக்கு நம்ம ரூபாயும் கட்டி நம்மளும் கிடந்து பிள்ளைகளோட முட்டி அழ வேண்டியிருக்கு. அதை சொல்லுங்க. நாமலாம் படிக்கையில எங்க அம்மைக்கு ஹோம்ஒர்க்குங்க வார்த்தையே தெரியாதுக்க. என் பாட்டுக்கு நான் பள்ளியிடம் போவேன், எங்க அம்மா பள்ளியிடத்துக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து விடுவா, அதோட சரி. மேற்கொண்டு எதுவுமே அவளுக்கு தெரியாது. நான் எத்தனை படிக்கங்கிறது மட்டும்தான் தெரியும். பரீட்சைக்கு போகும்போது இன்னைக்கு பரீட்சைங்கிறது மட்டும் தெரியும். அப்போ மட்டும் ரேங்க் கார்டை கொண்டு போய் கொடுக்கல, மார்க் கம்மியாக வாங்கியிருக்கேன்னு ஒரு 4 அடி அடிச்சுட்டு கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவா. அதோட முடிஞ்சது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு என்னன்னா என் மவளுக்காண்டி நானும் சேர்ந்து படிக்க வேண்டியிருக்கு. அதே கதை தான் இங்கேயும். என்னத்தை சொல்ல போங்க, ஒரே வெறுப்பா இருக்கு. ஆமா ஏக்கா, மல்லியாக்கா வீட்டுல நேற்று ஏதோ 2 வயசாலே வந்துட்டு போன மாதிரி இருந்தது, பார்த்தேலா? ஆமா, நான் கூட பார்த்தேன், ஞாபகமே இல்ல. சின்ன பொண்ணு நீ பாத்தியா? இல்லையக்கா. நேற்று சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கு. சின்ன பொண்ணு மல்லியாக்கா மவனும் மருமவனும் பைக்ல எங்கேயோ போனாவோ. எங்கக்கா போனாவோ? யாரு கண்டா? அவ பட்டுச்சேலை தான் உடுத்திருக்கிறத பார்த்தா கோயிலுக்குன்னு பேர்பால நம்ம தெரியல. பட்டுச்சேலை உடுத்தி நகநட்டெல்லாம் போட்டிருந்தா. சரி.
அந்த அன்னைக்கு நானும் அதே நேரத்துலலாம் வேலையை முடிச்சிட்டு பீடி தட்டை தூக்கிட்டு எங்க வீட்டு நடையில உட்காந்து பிடிச்சிட்டு இருந்தேன் பாத்துக்கோ. இப்போ ரோவோ அப்போ ரோன்னு பார்க்கேன் 8 மணிக்கு தான் வந்தாவோ. அதாவது அந்த பிள்ளைகள் ரெண்டும் எங்கேயோ கிளம்பி போயிருக்குவோ, அது எத்தனை மணிக்கு வரும்னு பாக்குறதுக்காண்டியே நீங்க வாசல் நடையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க என்னக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல, எனக்கு எப்பவுமே வாசல் நடையில தான் பீடி சுத்து ஓடும். 6 மணிக்கு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டு அங்கே தான் உட்காந்து சுத்திக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி பீடி சுத்திட்டு இருந்தேன். உடனே அவ்வளவு வியாப பக்கம் தான் உட்காந்தோம்னு பேசாத என்ன. சே உங்களை அப்படி சொல்லுவேனாக்கா? நீ எல்லாம் சொல்லுவேன் எனக்கு தெரியும். சரி முழு கதையும் சொல்லுங்க நாள்முடி. போய்த்தோல. அந்த அன்னைக்கு அவ போயிருந்தவள நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். திரும்பி வரும்போது பார்த்தா அந்த பையன் மட்டும் பைக்ல தனியா வந்தான். ஏன் அந்த பிள்ளை எங்க விட்டுருந்தான்? முழுசா கேட்டுட்டு பேசிச்சு பொண்ணே. கூட விட தொணங்க. சரி நாள்முடி, நான் இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. அந்த அன்னைக்குல பாத்துக்கிட்டே இருக்கேன். பின்னாடியே ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோட அந்த பிள்ளை கூட 2 வயசாலியும் வந்து இறங்கினாவோ. யார் சாந்தி? யாரு கேட்டா? பாக்குறதுக்கு நல்ல வசதியான வீட்டு கிளவிய மாதிரி தான் தெரிஞ்சால்வோ. அப்புறம் அந்த கிளவிய 2 பேரும் உள்ள போனாவோ. போனதுக்கு பிறகு பார்த்தா மல்லியாக்கா வீட்டுக்காரே ஏதோ பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போனாவோ. அநேகமா சாப்பாடா வாங்கிட்டு போயிருப்பாவோன்னு நினைக்கேன். அந்த அன்னைக்கு அவர் 2 பேரும் வீட்டுக்குள்ள போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சு ஆட்டோ வந்து நின்னுது. அந்த அன்னைக்கு அந்த ஆட்டோ 2 கிளவியும் ஏறி உட்காந்தாவோ. கூடவே மல்லியாக்கா மாவனும் ஏறி உட்காந்தான். ஆட்டோ கிளம்பிச்சா அடுத்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு திரும்ப ஆட்டோலயே வந்து இறங்கிட்டா பாத்துக்கோ. நீ சொன்ன கணக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பிள்ளைக்குள்ள ஆட்சியா இருக்குமோ? நான் அப்படித்தான் நினைக்கேன். அப்படி மட்டும் வந்தது சிவா பொண்டாட்டியோட ஆட்சி. இப்படின்னா லக்கு தானே மல்லிகாக்கு. அவளுக்கு இதுல லக்குன்னு என்ன இருக்கு நாள்முடி? ஆமா, அந்த வீட்டு கிளவியிலே ஒரு வீட்டுக்கு வந்துட்டாவுன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவோம்ல. அடுத்து அவ ஐயா இருக்க வசதிக்கு எத்தனை பவுன் போடுவாரோ யாரு கண்டா. இப்ப கோவத்துல இருக்க போய் நாங்க 2 போடாம அப்படியே வந்திருக்கு அந்த பிள்ளை. ஒரு நாளாவது நல்லதை பத்தி யோசிக்கலாம் நாள்முடி. குடும்பம் ஒண்ணு சேர போதுன்னு சந்தோஷம் இல்ல உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் பணம் காசுன்னு வாயை பிளந்துக்கிட்டு என்ன பொறப்போச்சாய்? ஆமா, நீ ரொம்ப ஒழுங்கு போ. சரசக்கா, நான் இந்த சிவாவையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்கு விருந்து கூப்பிடலாமான்னு பாக்கேன். இன்னைக்கு கூப்பிடட்டுமா? நல்ல நாள் தானா? எது விருந்து கூப்பிட போறீங்களா? லட்சுமிக்கா நல்ல வசதி தான் போல. ஆமா, நல்ல வசதியா தான் இருக்கேன். இப்ப என்ன பொத்திட்டு போ. பாத்தீங்களா, இன்னைக்கு தான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கிய. ஆமாப்பா லட்சுமி, அவளை விடு. இப்ப என்ன திடீர்னு ஒரு 2 விருந்து கூப்பிட போறோங்க? அதுக்கு இல்லக்கா, அன்னைக்கே அந்த பிள்ளை எங்களுக்கு மாடு கண்ணுக்குட்டிலாம் நல்லா பிடிக்கும்னு சொன்னிச்சு. ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வான ஒரு யாருக்கு சொன்னோமோ ஒழிய ஒரு விருந்து வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டா தானே நல்லா இருக்கும். இப்படி நம்ம கூப்பிட்டாதான் அடுத்து எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போவா இருக்கும் அந்த பிள்ளை. பாவம், அதுவும் அப்பா அம்மாவா விட்டுட்டு வந்திருக்கு. ஒத்தையில தானே வீட்டுல இருக்கும். இது நான் அன்னைக்கே நினைச்சேன். ஒரு வார்த்தை வீட்டுக்கு விருந்துக்கு வாங்கன்னு சொல்லலாம்னு பார்த்தேன். நினைவே இல்லை. அடுத்து பேச்சுவாக்கில் அப்படியே மறந்துட்டேன். அதான் இன்னைக்கு கூப்பிடலாமான்னு யோசிக்கேன். என்ன குழம்பு கறி வைக்கணும்னு தெரியல. லட்சுமிக்கா, உங்க வீட்டுல தான் நிறைய குவாலி அலைத. ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சிட வேண்டியதானே? அதான் நானும் யோசிக்கேன். கடையில வாங்குமா இல்லாட்ட வீட்டுல நிக்க குவாலியா அடிச்சு குழம்பு வைப்போமான்னு. நல்லதா போச்சு. விருந்து வைக்கிறதுக்கு உதவிக்கு நானும் வரேன்னு சொல்லி அவ வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து கொடுத்துட்டு குழம்பு வச்சு கோச்சிக்கிட்டு இருக்கல. நமக்கு ஒரு பெரிய சட்டியில குவாதிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடணும். இன்னைக்கு சோறு மட்டும் வடிச்சா போதும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. அவ எடுக்க முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. சரி, ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் ஒத்தையிலேயே செய்யவும் முடியாது. பூமாரியும் நீ பள்ளியிடம் போயிட்டாலா? இன்னைக்கு கூப்பிடுமா வேண்டாமான்னு காலையில யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து குடும்ப விஷயத்த யோசிச்சேன்னா இதை மறந்துட்டேன். இன்னைக்கு வேணா கூப்பிடு லட்சுமி. இன்னும் மத்தியானம் பொங்கிருக்க மாட்டான் மல்லியா. கூப்பிட்டு பாரு. வந்தா என்னத்தையும் ஒரு நாள் முடிஞ்சா செய்யி. நானும் ஒரு நாளைக்கு கூப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா இப்போதைக்கு முடியாது. ஒரு 2-3 நாள் போட்டு அதுக்கப்புறம் கூப்பிடணும். நாட்டுக்கோழி குழம்புலாம் வைக்கணும் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமா இருக்கும். கூட 2 பேரும் சாப்பிட்டதுனால எனக்கு நீங்க கொஞ்சம் ஒத்தாசையா வரீங்களக்கா வீட்டுக்கு. லட்சுமிக்கா வருத்தப்படாதியா, நான் வரேன்க்கா. நாள்முடி, நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ண போறீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, நான் என்ன யாருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதவளா? ஆமா, இது வரைக்கும் நீங்க யாருக்கு என்ன பண்ணிருக்கீங்க? ஆமா, நீ மட்டும் வாரி வளர்ந்த வள்ளல். எல்லாருக்கும் வாரி வாங்கியிருக்க, உதவியும் பண்ணிருக்க. நான் மட்டும் ஒண்ணுமே செய்யல. நினைக்கி உன்ட நான் பேச இல்ல, தூரப்பாங்கிட்டு. லட்சுமிக்கா, நீங்க முதல்ல மல்லியாக்கா வீட்டுல போய் எவ்வளவு விருந்துக்கு கூப்பிடுங்கக்கா. மத்தியானம் பொங்கிற போறவோ இல்லாட்டா நான் வரேன் உங்க வீட்டுக்கு. நம்ம எல்லாருமே ஆடம்பரமா வேலையை செய்வோம், சரிதானே? இருந்தாலும் சரசுக்கா நீங்களும் வாங்கக்கா. சரி லட்சுமி, நானும் வர பாக்கேன். ஏக்கா, அப்ப நானும் வரட்டா? சரி சின்ன பொண்ணு, அப்ப எல்லாருமா சேர்ந்தே வேலையை பார்ப்போம். ஒரு பிரியாணி மாதிரி போட்டுருமா அப்போ குழம்பு வைக்கிறத விட? எப்படினாலும் செய்வோம்க்கா. சரி, அப்ப எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. ஒன்னா மண்ணா சேர்ந்து எல்லா வேலையும் பார்ப்போம். லாரா, நீ வரணுமா? சரிக்கா, வர பாக்கேன். என்ன சத்தம்? அம்மா அடுப்படியில் ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாம்மா. நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமாங்க? இப்படி சும்மாவே இருக்கேன். வேண்டாம்மா, அம்மா உன் மேல கோவமா இருக்கா. இப்ப நீ போனா ஏதாவது சத்தம் போடுவா. பேசினா பேசிட்டு போறவங்க, கொஞ்சம் டைம் பாஸ் ஆதான் ஆகும். ஆமாங்க, இப்படி உட்கார்ந்துருக்க எரிச்சலால இருக்கு. என்னன்னே தெரியலங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வேலை பாருன்னு படா படுத்துவா. ஒரு வேலை பார்த்துக்கிட மாட்டேன். ஆனா இங்க மட்டும் ஏதாவது வேலை செய்யணும்னு தோணுது. இது ஏன்? அங்க அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டும் உனக்கு வேலை செய்த மூடு இருக்காதோ என்னமோ. இங்க எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லாதனால உனக்கு வேலை செய்யணும் போல தோணுது. அப்படிதான் இருக்கும் போல. என்ன பாடுபடுத்துவா தெரியுமா? பாத்திரத்தை கழுவும்பா, அடுப்படியை தொடரும்பா, எல்லா வேலையும் செய்ய சொல்லுவா. ஏமா என்ன பாடுபடுத்துன்னு கேட்டா, மாமியா வீட்டுல போய் நீ சும்மா இருந்தா உன் மாமியா விட்டு வச்சாட்டி தடுவா, என்னையதான் போய் ஏசுவா அப்படின்பா. இங்க என்னடானா எங்க மாமியார் என்னைய ஒரு வேலையும் சொல்லவே மாட்டேக்கவோ. நல்லது தானே, சும்மா இரு.
இல்லைங்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. எல்லா வேலையும் வயசானவோ பார்க்கவும் நான் அப்படி உட்காந்துட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? போய் ஒரு வார்த்தை என்ன எதுன்னு கேட்டுட்டு வரேன்னு. சரி போ, பஞ்சாயத்து வராம இருந்தா சரிதான். பஞ்சாயத்து வந்தாலும் சமாளிக்கணும். எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருந்தா எப்படி? எதுவும் பிரச்சனையானாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். போங்க, ஏதாவது ஒரு சண்டை இழுத்துட்டு வாங்க. மூக்கில் குத்திடுவேன். வேலை பார்க்க போறேன்னா சண்டை இழுக்க போறேனா? ஏதோ ஒண்ணு நடந்தா சரிதாம்மா. வேலையை பாருங்க, நான் வந்துடுவேன். இன்னைக்கு அத்தை கிட்ட கேட்டு என்ன அழகா வேலையெல்லாம் பார்க்க போறேன்னு மட்டும் பாருங்க. என்னமோ சண்டை வராம இருந்தா சரிதான். மல்லியா, என்ன? காலையில எல்லாரும் சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு என்னையா? ஏதாவது கறி மீனுன்னு வாங்கிட்டு வருவா. எனக்கு தெரியாது, என்ன செய்ய சொல்லியெல்லாம் செய்தேன். நீ தான் சமையல் பண்ணுவ, உனக்கு எப்படி தோணுது என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். அதான் சொல்லும்ல, எதா இருந்தாலும் பொங்கி போடுதேன். காய்கறியோ இல்லாட்டா கறி மீனை வாங்கிட்டு வந்து போடுங்க. நான் அப்போ மவன்டையும் மருமட்டையும் ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீணா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாதிய. அப்புறம் நான் வாட்டுக்கு எல்லாத்தையும் அந்தால போட்டுட்டு எந்தாலையும் போயிருவேன். சரி சரி, கோவப்படாத. சாதாரணமா தான் சொன்னேன், உனி வெறுப்பேத்தனலாம் நான் சொல்லல. இனி நான் உன்ட்ட ஒன்றும் சொல்ல மாட்டேன். மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. மீன் வாங்கிட்டு வர பாக்கேன். மீன் குழம்பு வைக்கணும்னா உள்ளியும் சேர்த்து வாங்கிட்டு வரணும். காலியா போகுது. சரி, பொடி உள்ளி வாங்கணும். வேற எல்லாம் இருக்கா இப்படி? தனி மிளகாத்தூள் வீட்டுல இருக்கு. குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் ஒரு பாக்கெட் வாங்கணும். அது போட்டாதான் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும். சரிம்மா, நான் அப்போ கடையில போய் ஜாமான் வாங்கிட்டு மீன் வாங்கிட்டு வந்துருது. என்ன தாங்க அத்தை? அத்தையா? அத்தை இல்ல மாமா, அத்தை ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருக்காவுல்ல, அதான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். மல்லியா, என்ன? இல்ல நம்ம மரமோ ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்கா. எதுவும் வேலை இருந்தா பிள்ளைகிட்ட சொல்லி செஞ்சு தருவா. அப்படி இல்லைன்னா ஒன்னும் சொல்லண்டாம். நான் முதலையே சொல்லிட்டேன், மவே மர்மமானு என்கிட்ட பேச்சு எடுத்திருந்தா உமக்கும் எனக்கும் சரிபட்டு வராது. பெரிய பூகம்பமே வெடிச்சிரும். சண்டை வந்து பிற நான் எங்கேயும் பேருவோம்னு சொல்லியிருக்கேன். மாறி மாறி அதே பேசாதீரும் சொல்லிட்டேன். சரி, நான் வேற எதுவும் சொல்லல. அவ ஒன்னும் தப்பா கேட்கல. வீட்டுல ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டுச்சு. நீயே ஒத்தையில தானே எல்லா வேலையும் பார்க்க. ஒன்னு ரெண்டு வேலை குட்டி குட்டி வேலையில இருந்தா அவட்ட சொல்லி செய்யட்டும். அவளும் இந்த வீட்டுல ஒத்தி தான், அடுத்தவா கிடையாது. இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்யறதுக்கும் இந்த வீட்டை பாத்துக்கிட்டதுக்கும் அவளுக்கும் உரிமை இருக்கு. ஒரே அடியா அவளை ஒதுக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சா நல்லாவா இருக்கும்? வீட்டுக்குள்ளேயே எவ்வளவு நேரம் சும்மாவே உட்கார்ந்துருப்பா? எனக்கு தெரியாது. என் வீட்டுல எல்லா வேலையும் நானே பாத்துக்கிட்டேன். வேற எவளும் பார்க்க தேவையில்லை. பொங்கி வைப்பேன், வந்து தின்னுட்டு மட்டும் போக சொல்லுங்க. மத்தபடி எந்த வேலையும் எவளும் செய்ய வேண்டாம். இவ வேலை பத்துல நான் இருக்கணுமா? மர்மோல அவ கிடக்கா, நீ போய் ரெஸ்ட் எடுமா. அதுக்கு இல்ல மாமா, எங்க வீட்டுல எங்க அம்மா ஏதாவது வேலை சொல்லி ஏசிக்கிட்டே இருப்பா. அப்பமெல்லாம் செய்யவே தோணாது. இங்க வந்து நான் சும்மாவே இருக்கேனா. அதோட அத்தை ஒத்தையிலேயே கஷ்டப்படுத்துறது பார்க்க சங்கடமா இருந்தது. அதான் ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். உங்க அத்தைக்கு உன் மேல பாசம் அதிகமா. வீட்டுக்கு வந்த மர்மோல வேலை செய்ய விடக்கூடாதுன்னு நினைக்க. வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏன் போட்டு அத்தை ஒத்தையில வேலை பார்க்கணும்லாம் கவலைப்படுத? உனக்கு கிடைச்ச மாமியா தங்கமான மாமியா. போய் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு நிம்மதியா இருக்க பாரு. என்ன இப்படி ஒரு மாமியார் உனக்கு தங்கமான மாமியார் அமைஞ்சிருக்கவளு நினைச்சு சந்தோஷப்படும் மர்மோல. காலத்துக்கும் அவளே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவா. நீ ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ஆமா, நான் தான் எல்லா வேலைக்கும் வேலைக்காரி. நேத்து வந்தவ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பா. நான் எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கணுமோ? சரி, அப்ப ஏதாவது வேலை சொல்லி பிள்ளை செய்யட்டும். வீடு மொத்தத்தையும் ஒட்டரை அடிச்சு வீட ஒண்ணு போல தூக்கணும். அதை மட்டும் இன்னைக்கு செஞ்சா போதும். சரி சொல்லிட்டலாம். இப்ப பாரு, நம்ம மர்மோல என்ன அழகா வேலை பார்க்கான்னு மட்டும் பாரு. மர்மோல வீட்டு பேராசல்ல ஒட்டடை குச்சி விளக்கு மாதிரி எல்லாம் இருக்கு. இனி போய் இந்த வேலையை பாரு. என்னமா? சரி மாமா. பாத்தியா மல்லியா, நம்ம மர்மலுக்கு எவ்வளவு நல்ல மனசுன்னு. நீ ஒத்தையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க கண்டி வந்து என்ன வேலை செய்யணும்னு கேட்டுட்டு போறா. நம்மளே தேடி தேடி கண்டுபிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு நல்ல மர்மமா கிடைச்சிருக்க மாட்டா. பத்தியா? இங்க என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரே அடியா சோதிச்சீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். புருஷனாச்சே போனா போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி பேசிட்டே இருந்தீரு. மீன் குழம்பு வைக்கும் போது ஒரு வாடு முளாத்தப்படியே அள்ளி போட்டுறேன் பாத்துக்கோங்க. அப்படியே வாயை பொத்திட்டு போயிரும். யாத்தே, எதுக்கு வம்பு? இவ இருக்க கோவத்துல செஞ்சாலும் செய்வா. அப்படியே அமைதியா போயிருவான். பேசி பேசி உயிர் எடுத்துட்டு கிடக்காரு. அவனா மருமோலாம். பூரணி, பூரணி, ஏட்டி எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காதுக்கலே உனக்கு கேட்டுச்சுமா? நான் முக்கியமான ஒரு வேலையா இருக்கேன் போன்ல. அதான் நான் ஒன்னும் சத்தம் கொடுக்க முடியல. ஏன் அப்படி என்ன செய்த? சும்மா போன நோண்டிட்டு இப்படி படுத்து கிடக்கு. வீட்டுல ஏதாவது வேலை செய்யலாமாட்டி? என்ன வேலை இருக்கு வீட்டுல? என்ன வேலை இருக்காவா? துணிமணி ஒருபாடு ஊற வச்சிருக்கேன். பாத்திரம் கழுவ வேண்டி இருக்கு. சோறு பொங்க வேண்டி இருக்கு. நான் சோறு பொங்கனாலாம் யாரும் சாப்பிட முடியாது. அதனால சமையல் மட்டும் நான் பண்ணிக்கிடே மாட்டேன். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. பாத்திரங்களுக்கு இப்போ மிஷின் வந்துருச்சுல, அதை வாங்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு போட்டு பண்ணிட்டு இருக்கணுமோ? எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. ஏன் போட்டு நம்ம கையால பண்ணிட்டு இருக்கணும்? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற பாருமா. ஆமாட்டி, எல்லா மிஷின்லயே செய்யணும்னா நம்ம மனுஷரா பிறந்து வளர்ந்து என்னத்துக்கு இருக்கும்? இந்த வயசுல வேலை செய்யட்டா எந்த விசிலிட்டி செய்ய போற? நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. எனக்கா ஒரு மூடுன்னு இருக்கணும். சும்மா டெய்லி இதே பண்ணுனா நான் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் ஆன்லைன்ல ஏதாவது வேலை இருக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். வேலை பார்க்க போறியா? ஆமா, எனக்கு சும்மாவே இருக்க எரிச்சலா இருக்கு. அங்க இருந்தா வேலையை விட்டுட்டு வர சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வீட்டுல வச்சாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலாம்னா. ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா ஓகே தானே?
ஏட்டி வீட்டுல சோறு பொங்க குழம்பு கறியில வைக்க துணியை துவைக்க பாத்திரம் தைக்கணும் கொஞ்சமா செய்ய பாருட்டி. இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் வைக்கணும். ஓஹோ, கல்யாணம் பண்ணணும்னா இதெல்லாம் நாங்க கத்துக்கிடணும். சரி, பசங்க வீட்டுல இந்த மாதிரிலாம் எல்லாமே அவங்க அம்மா கத்துக்கிட சொல்லுவாங்களா? கல்யாணம் ஆகும்போது இதெல்லாம் கத்துக்கொண்டு தேவையில்லாத விதண்டாவதான் பேசாத டீ. என்ன கோதை சத்தம் போட்டுட்டு இருக்க பிள்ளைய? பாருங்க, நான் மெட்ராஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தப்போ வீட்டுல ஒரு வேலையை அவளுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா வேலையை விட்டுட்டே வர சொன்னேன். சரி, நீ சொன்னதுதான் வந்துட்டாலாம் பிறவியா போட்டு கத்திக்கிட்டு இருக்க. வந்தா மட்டும் போதுமா? வீட்டுல உள்ள வேலையில செய்ய வேண்டாமா? மறுபடியும் போன்ல வேற ஏதாவது வேலை பார்க்க போறோம்னு தேடிக்கிட்டு இருக்கலாம். சரி, ஏதோ பண்ணிட்டு போறான்னு விடு. என்னன்னு போறான்னு விடவா? யாங்க இப்படி இருக்கிய? நீங்க எப்படி பேச போய் தான் அவளும் விதண்டாவதான் பேசிட்டு தெரியுதா? ஒரு அப்பாவா கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கலாம்ல? ஏன் இப்ப கண்டிக்க அளவுக்கு என் பிள்ளை ஒன்னும் தப்பு பண்ணலையே? உன் மவன் தான் சொல் பேச்சு கேட்காம ஊர் சுத்திட்டு தெரியுதான். என் மவாலாம் ஒழுங்காதான் இருக்கா. இவ என்ன செஞ்சாலும் என்ன தப்பு பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏண்டு பேச வேண்டியது. அந்த பேரை எதிரி எனக்கா பேச வேண்டியது. என் பிள்ளை அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டா நடக்கு. உன் மவன் தான் பேச்சே கேட்க மாட்டேக்கான். அவனை நீ கண்டிக்கியா? ஒரு நாள் அது கிடையாது. அவனோட கம்பேர் பண்ணும்போது என் பிள்ளை நல்லாதான் இருக்கா. அவனை ஏதாவது சொல்லட்டா உங்களுக்கு தூக்கம் வராது. சரிப்பா, அவனை எங்க வீடுன்னு இருக்கானா? அவன் ஃப்ரெண்டோட எங்கே போயிருக்கான். பிறகு அவன் இந்த லட்சணத்துல வச்சுக்கிட்டு நீ இவளை ஏசிட்டு கிடக்க. எங்க அவன் ஆம்பளை பையங்க 4 இடத்துக்கு போவான் வருவான். அதுக்காண்டி வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். என்ன பொட்ட பிள்ளை அவன்? இப்படி பொம்பளை பிள்ளைய மட்டும் அடக்கி அடக்கி வைக்கணும். ஆம்பளை பிள்ளைல எப்படி வேணாலும் உடனும் நினைக்காத. அவனையும் கண்டிச்சு வீட்டோட இருக்க சொல்லப்பாரு. எதுக்கு தேவையில்லாம அனாவசியமா ஊர் சுத்திட்டு திரியாமே? உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த செவத்த முட்டி செத்துறலாம். சை பூரணி, எப்பா என்னம்மா எதுவும் வேலையில ஜாயின் பண்ண போற? ஆமாப்பா, போர் அடிக்கி. எப்ப பார்த்தாலும் வீட்டுல உள்ள வேலையே பார்த்துட்டு இருக்க எரிச்சலா இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பா இப்படி கேட்கணும் நீ நினைக்க கூடாது. என்ன? நான் என்னப்பா நினைக்க போறேன்? ஏதா இருந்தாலும் கேளுங்க. அதுக்கு இல்ல, உன் ஃப்ரெண்டு வந்துட்டு இப்படி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணணும்னு போயிட்டா. உனக்கும் அது மாதிரி வேற ஏதாவது பையன் எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்கிட்ட முதலே சொல்லிடு, சரியாம்மா? எக்காரணம் கொண்டும் நீயா எந்த முடிவும் எடுத்துறாத. டோன்ட் வரிப்பா, எனக்கு அது மாதிரி யார் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. அப்படியே எனக்கு தோணாலும் ஸ்ட்ரைட்டா நான் உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களோட அம்மாவோட சம்மதத்தோட மட்டும்தான் கல்யாணம் ஆகி போவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்கியா? கல்யாணம் அது இதுன்னு காதுல விழுது. காதுல கேட்டுட்டு வந்துருவிய. கல்யாணம்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா எங்க இருந்தாலும் ஒடியாந்துருவிய. பாட்டி, நீ ஒரு வார்த்தை சரின்னு சொல்ல மாட்டியான்னு நான் காத்து கிடக்கேன். எங்க என்ன சொன்னா? ஒன்னும் இல்ல கோதை, பக்கத்து வீட்டுல மகா அந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட சொல்லாம அவ வாட்டுக்கு போயிட்டா. அதனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அதான் இவ மனசுலயும் அப்படி எதுவும் நினைப்பு இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட நேரடியா சொல்லிடுறது நல்லது இல்ல. அப்படி எதுவும் யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தானா நம்ம கிட்ட நேரடியா சொன்னா நம்மளே சேர்த்து வச்சிடலாம். எதுக்கு ஊரை கூட்டி அசிங்கப்பட்டு நிக்கணும்? அதான் அவட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதா இருந்தாலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு அப்படின்னு. ஆஹா, நல்ல அப்பா. இப்படி ஒரு தகப்பன் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். ஏன் மூஞ்சிக்கு நேரம் புகழாத கோதை? எனக்கு அது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுங்களா? சரிங்க, நல்ல மவளை வளர்த்து வச்சிருக்கிய, சிரிக்க வேண்டியதான். நல்ல தாப்பம்னா பக்கத்து வீட்டுல அந்த பிள்ளை ஓடி போச்சே, இப்படி போன மாதிரி நீ செஞ்சிடாத வச்சிடாத அவளை கண்டிக்கணும்னு கண்டிருக்கு. இங்க என்னடானா எல்லாத்தையும் தலைகீழா பண்ணிக்கிட்டு இருக்கிய. நானும் அததான் கோதை சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட சொன்னா நான் அது எந்த பையனா இருந்தாலும் சேர்த்து வச்சிருவேன். அவ என்கிட்ட சொல்லாமலே இருந்துட்டு நாளைக்கு நான் ஒரு பையனை பார்த்த நேரம் அவாட்டுக்கு இப்படி மகா போன மாதிரி போயிடக்கூடாது பத்தியா. அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன், அப்படி பண்ணிடாதம்மா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க அதுக்கு இப்படியாங்க சொல்லி கொடுப்பிய? எந்த பையனையும் நினைக்க வேலை வச்சுக்கிடாத. நாங்க உனக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்லுங்க. என்ன கோதை பேச? மனசுல நினைக்கிறதுக்கு இல்லாம நம்ம தடை போட முடியும்? அவளுக்கு யாரையும் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்கள தான் கட்டி வைக்கணும். நமக்கு பிடிச்சவங்களை கட்டி வைக்க நம்மளா கடைசி வரைக்கும் வாழ போறோம். அவங்க 2 பேரும் தான் வாழ போறாங்க. அதான் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லிருமா அப்படின்னு. கடவுளே, இப்படி ஒரு குடும்பத்தை எங்கேயும் பார்த்தது உண்டா? இப்படி தாப்படி நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. மாவாக்காரி என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டுலாம் கிடக்காரு. அதுக்கு உங்க அருமை மாவா என்ன சொன்னா? ஆளெல்லாம் பார்த்து வச்சுட்டாலாமா? இல்லம்மா, எனக்கு யார் மேலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அடே அப்பா, இல்லையா? நல்லது. தயவு செஞ்சு இப்படியே இருந்துருமா. நாங்க ஒரு நல்ல இடத்துல பார்த்து கட்டி வைக்கோம், அப்படி கல்யாணம் ஆகி போ. லவ்வுக்குன்னு பண்ணிடாத. சொல்ல முடியாது, இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கு பிறகு ஆனாலும் அப்பா கிட்ட நான் சொல்லி ஓகே பண்ணிடுவேன். பாருங்க, நீங்க சொன்ன வார்த்தைக்காண்டி அவளுக்கு இது வரைக்கும் அந்த நினைப்பே இல்லைனாலும் அந்த நினைப்பை உருவாக்கிடுவிய போல. உருவாகட்டும், எனக்கு மாப்பிள்ளை பக்கம் வேலை மிச்சம். தலைவிதி. எங்க ஏங்க இப்படி இருக்கிய? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. கோதை, இந்த பெரிய மனுஷன் வயசாயிட்டு வயசுக்கு தக்கன நடந்துக்கோ, இதெல்லாம் சொல்லாத. இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படி நம்ம லைஃப் எடுத்துட்டு போகணுமோ அப்படிதான் கொண்டு போகணும். அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? வெறும் கிரிஞ்சா பேசிட்டு இருக்க நீ. ஆனா நீங்கெல்லாம் அவளை சொல்லி குத்தல்ல, உங்களாலதான் அவ இப்படி இருக்கா. என்ன நீயும் போங்க. மல்லியா, அது வாருங்க. வாங்கலக்கா. வார மல்லியா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என்னத்தை செய்வேன், உள்ளியை உடைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீட்டில் உள்ளவர் மீன் எடுக்க போறோம்ட்டு போனாருன்னு வர காணும். அதான் சரி, அவர் வரங்காட்டியும் உலைய வச்சு உள்ளியை உடிச்சிட்டு இருந்தோம்னா வரவு வேலை ஈஸியா இருக்கும்லான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி சரி. சிவாவும் அந்த பிள்ளைங்க வீட்டில் இருக்காவளா? வேற எங்கேயும் போயிருக்காவளா?
யாரு கண்டாக்கா ரூமுக்குள்ள தான் கிடக்காவளோ என்னமோ நீங்க சத்தம் கொடுங்க வீட்டுல கிடந்தா வருவாவோ. சரி மல்லியா, இன்னைக்கு எங்க வீட்டுல விருந்து வச்சு பிள்ளைகளை கூப்பிடலான்னு பாக்கேன், அனுப்பி வைக்கியா? ஏம்க்கா இவன் வந்த அன்னைக்கு கூரோட ஊரறிய உலகறிய கல்யாணம் பண்ணிட்டாவோ இவ்வளவு கூப்பிட்டு நீங்க விருந்து வச்சு கௌரவப்படுத்தியோ மூதி கிடக்குன்னு விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யண்டாம். அப்படி சொல்லாத மல்லியா, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு நல்லது நடந்திருக்கு. உன் மவனும் என் மவனும் வேற வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணு போலதான். மேற்கொண்டு அந்த பிள்ளையும் தாய் தாப்பனும் விட்டுட்டு வந்துருச்சு. இனி அக்கம் பக்கத்துல இருக்க ஓட்ட ஒன்னா மண்ணா பழகணும். இதுவே நல்ல முறையில கல்யாணம் நடந்திருக்குன்னா இந்நேரத்துக்கு அவ அப்பா அம்மா வீட்டுக்கு சைட்லாம் விருந்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கும். அவ சைடு தான் கூப்பிட மாட்டாவும் ஆயிட்டு. நம்ம சைடாவது நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு விருந்தப்போமே அப்படின்ட்டு தான் கூப்பிடலான்னு பார்த்தேன். மேற்கொண்டு அந்த பிள்ளையும் நல்ல பிள்ளையா தான் தெரியுது இல்லையா? நம்மள ஒரு ஆளா அழகா அன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தது. மாடுக்குன்னெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் வேற அந்த பிள்ளை சொன்னிச்சா. சரி வாமான்னு சொன்னேன். ஒரு தடவையாவது விருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வந்து போயிருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். முதல்ல கல்யாணம் ஆன பிள்ளைய சும்மாவா வீட்டுக்கு கூட்டு போக முடியும்? ஒரு தடவை விருந்து வச்சு பிள்ளைல வீட்டுக்கு கூட்டணும்னா எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி புதுசா கல்யாணம் ஆன பிள்ளைல நம்ம கூப்பிட்டு விருந்து வச்சுட்டோம் அப்படின்னு மேற்கொண்டு வெளியில வரும்போது போகும்போது என்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிக்கிடுவா, வீட்டுக்கு வந்துக்கிடுவா, போய்க்கிடுவா. அவ வீட்டு ஆட்களுக்கு தான் காசு பணம் முக்கியமா போச்சு. பெத்த மவன்னு பார்க்காம சாப விட்டுட்டு போயிட்டாவோ. நம்மளை தேடி வந்த பிள்ளைய நம்ம அப்படியே விட முடியாதுலாம் இல்லையா? அதான் வாங்கிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிள்ளைகிட்ட சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். அங்க சின்ன பொண்ணு சரசக்கா சாந்தி எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்காவோ. நான் தான் சரி ஒரு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு வந்தேன். ஏன்க்கா உங்களுக்கு இப்படி தேவையில்லாத செலவு, நீங்களே கஷ்டப்பட்டு கிடக்கிய. சே எதுக்கு செலவழிக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு செலவழிச்சு தானே ஆகணும். நம்ம எல்லாரும் ஒன்னா மண்ணா அக்கா தங்கச்சியா பழகிட்டு உன் வீட்டில் ஒரு நல்லது நடந்திருக்கும் போது நான் அதை கண்டுக்கிடாம இருந்தோம்னா நல்லாவா இருக்கும். பிள்ளைல அனுப்பி வைக்க விருப்பம் இருந்தா அனுப்பி வை, என்ன இல்லாட்டா எங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம்னு தோணுச்சுன்னா அனுப்பாத. சே என்னக்கா அப்படி பேசிட்டியே? நான் அனுப்ப மாட்டோம்னா சொல்லுதேன். ஏன் பேச கேட்டாக்க இங்க எல்லாம் நடக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அதுவும் வந்ததுன்னா கூட்டு போங்க, இல்லாட்டா கிடக்குவோம். நாமளால தலையிடவே மாட்டேன். நீ வாமல்லையா? அங்கதான் எல்லாரும் இருக்காவுல்ல, ஒன்னா மண்ணா வந்து எங்களோட பேசிக்கிட்டே எங்கனையே வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்க. வேண்டாம்க்கா, எனக்கு அவ இருக்க இடத்துல இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது. என்னமோ நீங்க சொல்லுதியா, எனக்கு அவளை கண்டாலே எரியுது. அப்படி சொல்லாத மல்லியா, பாவம் சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும்? அவன் அம்மா அப்பா பேசுனதுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணும்? என்னமோ என் மனசு அவ்வளோ சுலபமும் மன்னிக்க முடிய மாட்டேங்குக்கா. சரி கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். என்ன செய்ய, உனக்கு வந்து எதிர்பாராத அதிர்ச்சியா போயிட்டு அதனாலதான் அப்படி சொல்லுத. போனது போட்டு மல்லியா, எல்லாத்தையும் விடு. இனி நடக்குது நல்லதா நடக்கட்டும்னு நினை. என்ன சரி நான் போட்டா பிள்ளைல நேரத்துக்கு அனுப்பி வைப்பியா? ஐயா நாமளாம் யார்ட்டையும் எதுவும் பேசிக்கிட மாட்டோம்க்கா. நீங்களே கூப்பிட்டு நீங்களே சொல்லிட்டு போங்க, வருவோவோ. நம்மளாம் யார்ட்டையும் பேசும் கிடையாது, தலையிடுதும் கிடையாது. சரி நானே கூப்பிடுதேன். ஏன் சிவா? அந்த வாரத்தே வாங்கம்மா. வரம்மா. என்ன இதியா 2 பேரும் இருக்கவம்மா? ஒரு லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காவோ, இப்போ வருவாவோ. அவனை கூப்பிட்டா இவன் இழிச்சுக்கிட்டு வந்து நின்றுவா. அவனை தானே கூப்பிட்டுச்சு, இவன் மூடிட்டு கிடக்க வேண்டியதானே, உடனே இழிச்சுக்கிட்டு வந்து நிற்கா. வாங்கத்தே. வாரையா? சரி 2 பேரும் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிடுவாங்க. என்னப்பா என்னத்தே திடீர்னு? ஆமா நீ திடீர்னு தானே கல்யாணம் முடிச்சுட்டு வந்த, அப்ப திடீர்னு தான் விருந்து வைக்க முடியும். எத்தே? ஆமா மக்களே, புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, நம்ம வீட்டுக்கு விருந்து கூப்பிடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இன்னைக்கு கூப்பிடுமேனு வந்தேன். நீ மகாவும் வந்துருங்க. என்னப்பா யார்த்த இப்படி தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருக்கியா? நீங்க விருந்து வச்சாதான் தெரியுமா? அப்படி இல்லையா, என் மனசுக்கு ஒரு திருப்தி வரும்ல. சரி புதுசா கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைல நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருக்கோம்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதுக்கு தான் கூப்பிடுறேன். வாங்க. என்ன சரி தே. ஏமா மகா நீ வா. என்னம்மா? சரிம்மா. எங்க வீட்டுல மாடு கண்ணெல்லாம் நிக்கி, எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம். என்ன? சரிம்மா. நல்ல பிள்ளை. சரிப்பா நான் போயிட்டு வரேன், கிளம்பி வாங்க. என்ன? சரி தே. மல்லியா நீ பிள்ளைகளோட அவளை கூட்டுவா. என்ன? இல்லக்கா எனக்கு வெளியில தலை காட்டவே ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு என்னமோ கேட்டுருவான்னு கொஞ்ச நாள் போட்டும் பழைய மாதிரி, அதுக்கப்புறம் வந்து போயிருக்கேன். என்னக்கா வேற எங்க போற மல்லியா? இங்க நான் 2 8 வச்சா என் வீட்டுக்கு வர போறேன். இதுக்கு என்னத்துக்கு யோசிக்க? நம்ம தான் இருக்க போறோம், வெளியெல்லாம் இருக்க போது. சும்மா வா, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும்ல. இல்லக்கா சாந்தி எல்லாம் இருப்பா, ஏதாவது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா, தேவையில்லாத மண்டேடி. அதுவும் போக வீட்டுல உள்ளவர் அப்படியே கிளம்பி போயிட்டாரு மீன் வாங்க போறோம்னு. கண்டிப்பா மீன் வாங்கியிருப்பாரு பத்தியலா. அது இன்னைக்கு குழம்பு கேட்டாலும் நல்லா இருக்காது. இன்னைக்கு நாங்க இங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். மத்த யாரையும் வேணா கூட்டு போங்க. மீன் வாங்கிட்டு வந்தா என்ன மல்லியா, பிரிச்சுக்குள்ள தூக்கி வச்சுக்கோங்க, நாளைக்கு வச்சுக்கிடலாம்ல. இல்லக்கா எனக்கு அந்த பிரிச்சுக்குள்ள வச்சுட்டு திரும்ப குழம்புக்கெல்லாம் பிடிக்காது. நான் இன்னைக்கு வச்சு இங்க சாப்பிட்டுக்கிடுதேன். நீங்க மத்தவளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவளை மட்டும் நான் கூப்பிட்டுட்டு போங்க. சரி பாத்துக்கோ. பின்ன வரேன்னா 2 பேரும் நேரத்தோட கிளம்பி வாங்க. சரி தே. பூரணி உனக்கு அப்படி யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தா முதல்ல அப்பா கிட்ட சொல்லிடு, ஓகேவாமா? ஓகேப்பா கண்டிப்பா. நான் உங்ககிட்ட இதை பத்தி பேசக்கே ரொம்ப யோசிச்சேன், பிள்ளைகிட்ட எப்படி பேச அப்படின்னு. நீ ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுல என்னப்பா இருக்கு? நீங்க ஏன் அப்பா, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு நல்லதுக்கு யோசிச்சு தான் பேசுவீங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் கேஷுவலா தான் எடுத்துப்பேன். தேங்க்ஸ் அம்மா. சரி அப்பா வெளியில கிளம்புறேன். என்ன? ஓகேப்பா போயிட்டு வாங்க. அப்பா நம்ம அப்பா இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கா அம்மா. கொஞ்சமாவது அப்பால பாதியாதி யோசனை இருக்கலாம். சரி இனிமே அவளை சொல்லி என்ன போகுது. ஆமா அந்த மகாபிள்ள நம்மளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்கா இன்ன வரைக்கும். போனவா எப்படி இருக்கா என்னையாவது நமக்கு ஒண்ணுமே தெரியலையே. அந்த அண்ணன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாப்போமா? டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிடக்கூடாத. சரி ஒரு கால் பண்ணுவோம். எடுத்துட்டானா ஓகே, எடுக்கலன்னா அப்படியே விட்டுறணும். ஃபோன் அடிக்க இம்பார்ட்டன்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. மகா அந்த வாரங்க.
என்னங்க? என்ன மகா பண்ணிட்டு இருக்க? வீடு பெருக்கிட்டு இருந்தேங்க. ஓ அப்படியா, அந்த போனை மட்டும் எடுத்து யாருன்னு பாரு மகா, எனக்கு முக்கியமான வேலை போயிட்டு இருக்கு. என்ன பாக்கங்க? என்ன நம்பர் வருது மகா? ஏங்க, பூரணி கால் பண்ணிருக்கா. ஓ அப்படியா, எடுத்து பேசு. சரிங்க. ஹலோ பூரணி, நல்லா இருக்கியா? என்னம்மா மின்னலே, நல்லா இருக்கியா? மின்னலா? ஆமா பிறவி, போனவ ஒரேடியா போயிட்ட. ஒரு ஃபோன் அடிச்சு கூட திரும்ப பேசணும்னு தோணலையா உனக்கு? அவ்வளவு பிஸி ஆயிட்டீங்கன்னா மேடம். இல்ல பூரணி, நான் உனக்கு ஃபோன் பண்ணணும் தான் நினைச்சேன். ஃபோன் பண்ணுத நேரம் அத்தை பார்த்துட்டாலோ இல்லாட்டா எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்திருந்த நேரம் பார்த்துட்டானாலும் பிரச்சனையாயிரும்ல. அப்புறம் உன்னதான் எல்லாரும் ஏசாவோ. அதான் என்னால நீ மாட்டிக்கிட கூடாதுன்னு தான் ஃபோன் பண்ணல. சரி சரி, மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? மாமியார் மாமனார்லாம் நல்லா பேசிக்கிட்டாங்களா? எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டாவோ. எனக்கு இங்க ஒரு குறையும் இல்லை. உனக்கு தெரியுமா, நேற்று சாயந்தரம் நாங்க கோயிலுக்கு போயிருந்தோமா, ஆச்சியை பார்த்தோம். யார் உங்க ஆச்சியவா? ஆமா, எங்க ஆச்சியும் பாப்பாத்தி ஆச்சியும் கோயிலுக்கு வந்திருந்தாவளோ, அங்க பார்த்தோமா. அப்புறமே பேசிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் ஆச்சிய. ஏ வா, வீட்டுக்கு வந்துட்டாங்களா ஆச்சி? ஆமா, எனக்கே நம்ப முடியல. நான் நினைச்சேன் எங்க அப்பா விட அதிகமா ஆச்சிதான் என் மேல கோவமா இருப்பான்னு நினைச்சேன். ஆமா, வயசானவங்க தான் இதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பா லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணா நம்மகிட்ட பேசவே மாட்டாங்க. உங்க ஆச்சி பரவாயில்லையே. ஆமா, எனக்கு நம்பவே முடியல. எங்க ஆச்சி வீட்டுக்கு வந்தவோ அன்னைக்கு எங்க அத்தை மானு கேட்டாவோ, எங்க மாமா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாவோ, சாப்பிட வச்சுதான் அப்புறம் நைட்டு கொண்டு போய் இவ விட்டுட்டு வந்தாவோ வீட்டுல. சூப்பர் சூப்பர், பரவாயில்ல. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரமாவே அப்பா அம்மாவோட சேர்ந்துருவே நீ. ஆமா, எனக்கே இப்பதான் அந்த நம்பிக்கை வந்திருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்தப்போ வந்து இங்க ஏசிட்டு போனாவல்ல, அப்பவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, மறுபடியும் ஒண்ணு சேரவே முடியாது அப்படின்னு. ஆனா ஆச்சி வந்துட்டு போனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை கூட ஆச்சி என்ன திட்டவே இல்லை. நல்ல ஆச்சி. நான் கூட உன்னை பார்க்க வரணும் தான் நினைச்சேன். உனக்கு அங்க சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல. நான் வாட்டுக்கு வந்து நிக்க கூடாதுல அப்படின்னு தான் வரல. இன்னைக்கு வாயன் பூரணி வீட்டுக்கு. பார்க்கலாம், அன்னைக்கு வர முடியுதான்னு பார்க்கேன். உங்க அத்தை என்னைய பார்த்தா டென்ஷன் ஆயிடக்கூடாது. நாங்க இன்னைக்கு மத்தியானம் வீட்டுல இருக்க மாட்டோம். பக்கத்து வீட்டுல விருந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு அங்க போறோம். அங்க எல்லா அக்காவும் இருப்பாங்க. நீ வாயன், அவங்ககிட்ட பேச ஜாலியா இருக்கும். ஐயோ, அப்பனா நான் வரல. நீ விருந்துக்கு போன இடத்துல எல்லாம் நான் வந்து இருந்தா நல்லா இருக்காதுல்ல. உங்க வீட்டுல உங்க அத்தை பேசாட்டாலும் நான் அங்க வந்தா நல்லா இருக்கும். இல்ல பூரணி, இங்க விட நமக்கு அங்க நல்ல ஜாலியா இருக்கும். நீ வாயன், நான் அட்ரஸ் சொல்றேன். சரி, நீ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடு, நான் பார்த்து வரேன். சரியா? சரி பூரணி. ஓகே, வச்சுட்டுமா? வச்சிரு, சீக்கிரம் வா. என்ன? சரி சரி, வரேன். ஏங்க, என்னம்மா? எப்பங்க உங்க வீட்டுக்கு போவேன்? இன்னும் ஒரு அரை மணி நேரமா தான் ஆகுமா? ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க. போவோம் மகா, கூப்பிட்டு உடனே நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அவெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாவோ. நீங்க சீக்கிரம் சட்டையை போட்டு வாங்குங்க, போவோம். அந்த அக்கா எல்லாருமே பிரியாணி செய்துக்கு வாராவோன்னு சொன்னாவோ. எல்லாரோடையும் கலக்கலன்னு பேசிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்ல. சரி கொஞ்சம் பொறுப்பா வந்துருதேன். ஏங்க, நான் பூரணி அங்க வர சொல்லியிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மகா. லட்சுமியத்தை யார் வந்தாலும் நல்லா பேசிக்கிடுவோ. சரி, சீக்கிரமே சட்டையை போடுங்க, போவோம். வாரமா ஒரு 5 நிமிஷம் பொறு. அப்பா, இந்த பட்டை கிராம்பு போட்டு பல்லாரியை போட்டு வதக்கிலேயே கமகமன்னு பிரியாணி மனம் வருதே. 4 மணி வாசம் பிடிச்சே வயிறு நிறைஞ்சிரும் போலயே. எனக்கு இப்படியெல்லாம் வயிறு நிறைஞ்சிடா சின்ன பொண்ணு. நல்ல பிரியாணி தவியை கொண்டு வந்து அங்கே வச்சு வாழை இலையை போட்டு கொதிக்க அந்த பிரியாணி பீஸோட கீழே வைக்கும்போது அப்பா, அதை பார்க்கையில பாதி வயிறு நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு 4-2 பிரியாணி போட்டு சாப்பிடையில மீதி வயிறு நிறைஞ்சிரும். அது சரி. அதுவும் சரசக்கா கைப்பக்கம் தனி ருசி தான். ஏக்கா, என்ன குழம்பு கறி வச்சாலும் ருசியா வைக்கல எப்படிக்கா? அதுவும் இந்த பிரியாணி கறி குழம்பெல்லாம் அவ்வளோ மணக்க வைக்கல. உங்களால் மட்டும் எப்படி முடியுது? எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. அது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை சாந்தி. சாப்பாடு செய்யும்போது சந்தோஷமா செய்யணும். ஏன் தான் சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டியிருக்கோ அப்படின்னு கடுப்பா செஞ்சோன்னே என் சாப்பாடு ருசியே வராது. சுவார் பொங்க முன்ன குட்டி, கடவுளே நான் செய்த சாப்பாடு எல்லாருக்கும் ருசியா இருக்கணும், வயிறார சாப்பிடுற மாதிரி போய் சேரணும், எல்லாரும் வயிற்று பசியும் ஆத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சா நல்லா ருசியா வந்துடும். அப்படின்னா அது 4 மணி செஞ்சுக்கிடாது. ஆமா, நீ எப்படி செஞ்சிருவ? சந்தோஷமா இழுச்சுக்கிட்டே நீ சாப்பாடு செஞ்சிருவல்ல? நானும் செஞ்சுக்கிட மாட்டேன்க்கா. எனக்கும் சுவார் பொங்கையில வேசடையாதான் வரும். ஆமா, பாத்தியா சின்ன பொண்ணு, சுவார் பொங்க, துணி துவைக்க, பாத்திரங்கள் எல்லாம் எப்படி சந்தோஷமா செய்ய முடியும்? எல்லா வேலையும் பெரிய வேலையா இருக்கு. இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே செய்ய முடியுமா? சரசக்கா வேற ஏதோ வித்த வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். கேட்டாக்கல நல்ல மாதிரி தெரியணும்னு இப்படி சொல்லுவா பத்தியா? உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? ஏக்கா, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் ஒண்ணுன்னா எடுத்தாரேன். என்ன? சரி சாந்தி, இன்னும் பல்லாரி கொஞ்சோண்டு வேக வேண்டியிருக்கு. வெந்ததும் இஞ்சி வெள்ளப்பூடு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துட்டா என்ன? சரிக்கா. பச்சை மிளகாயை காங்கல வீட்டுக்குள்ள கண்டு போட்டு வச்சிருக்கலாம், கொஞ்சம் பாத்துட்டு வரியா? நான் போய் தேடினம்க்கா, பச்சை மிளகா ஒரு கூடையிலையும் இல்ல. ஐயா, அப்படியா? உள்ள இல்லையா? அப்ப கடையில தான் போய் வாங்கணும் போலயே. அவ வச்சிருப்பாவுக்கா, எங்க வச்சிருக்காவுன்னு தெரியல. நம்மளும் வாங்கி அதுக்கடுத்து வீட்டே இருக்குட்டாவுன்னா அது வேற பிரச்சனையா போயிரும். எங்க போனாவோ இன்னும் வராம இருக்காவோ? பக்கத்துல மல்லியா விட்டாதான் போய் சொல்ல போறோம்ட்டு போனா சாந்தி, இன்னும் வர காணும். கண்டிப்பா ஒரு 4-5 பச்சை மிளகாயாவது கீரி போட்டாதான் வாசனையா இருக்கும். எப்போ வருவான்னு தெரியலையே. அவன் நல்லா நைஸா நம்ம எல்லாரையும் வேலை பார்க்க விட்டுட்டு ஓடிட்டாவ. சாந்தி அக்கா, லட்சுமி அக்கா தானக்கா கோழி இறைச்சியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாவே. 2 கோழியும் உரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போறதுன்னு சாதாரண விஷயமா அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காவல்ல. ஆமா, அவ வீட்டுல விருந்து வச்சா அவதான் எல்லாம் பண்ணணும். இறைச்சியை மட்டும் ரெடி பண்ணிட்டு போனா போதுமா?
பாரு இப்ப சரசக்கா தான் முழுக்க முழுக்க பிரியாணி பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். பிற அவ என்ன வேலை பார்த்திருக்காவோ இப்போ? சரி விடுங்கக்கா, வாசியில பிரியாணி கிடைக்கிறதுக்கு இந்த வேலை கூட பார்க்க மாட்டீங்களா? இப்போ சொன்ன பாரு இந்த பாயிண்ட் வேணா கொஞ்சம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணிக்காக நான் எதையும் பொறுத்துக்கிடுவேன். சாந்தின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பிரியாணினே பேர் வச்சிருக்கலாம். இம்மா இம்மா நாங்க லட்சுமித்த வீட்டுக்கு போயிட்டுமா? யார் எங்க போனா எனக்கு என்ன? என்கிட்டதுக்கு வந்து சொல்லிக்கிட்டு ஏம்மா இப்படி இருக்க? எத்தனை நாளைக்கு இப்படி என்கிட்ட பேசாம இருந்துருவ? சாதாரணமா எப்பவும் போல பேசம்மா. ஏங்க அத்தை மட்டும் எப்பனாலும் பேசுவாங்க. வேலையா இருக்கவல்ல அதான் பேசாம இருக்காவோ. அப்படிதானே வேலையா இருக்க போய் தானே உங்களால பேச முடியல இப்போ. வீணா என் வாயை கிளறாம இங்க இருந்து கிளம்புனா நல்லது யாருனாலும். எம்மா சரி விடு, நீ எப்போ பேச விருப்பப்படுத்தி அப்போ பேசு. நாங்க போயிட்டு வரோம்மா. வா போவோம். சரிங்க எத்தே போயிட்டு வரேன்னு. திமிரு பிடிச்சவா அத்தை பொறுத்தாலும் அத்தை முறையா கல்யாணம் முடிச்சு வந்தாலும் இனி அத்தனை கூப்பிடுறதுக்கு அவ பணக்கார திமுறை காட்டுதா என்கிட்ட. எத்தே ஏ வா சிவா. வாங்க சிஸ்டர், ரெண்டு பேரும் உள்ள வாங்க. அம்மா சிவா வந்துட்டான், வா. வாங்க மக்களே, ரெண்டு பேரும் வேலையா இருந்தீங்களாம்மா? ஆமாம்மா, எல்லாரும் நான் பேரத்தை கிடந்து பிரியாணி கிண்டிட்டு இருக்காவோ. நான் அங்கதான் நின்னேன். வாமா வந்து இரு. வாரேன், இருந்துக்கிடுங்க, நான் தண்ணி கொண்டாரேன். எம்மா டீ காப்பி ஏதாவது முதல்ல குடுமா. இப்ப சாப்பிடல மக்களே, ஒரு 1/2 மணி நேரத்துல பிரியாணி ரெடி ஆயிரும். இப்ப போய் டீயோ காப்பியோ குடிச்சா பிறகு சாப்பாடு சரியா சாப்பிட முடியாதுல. எம்மா மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் எங்கிட்ட நிக்கி? பிறத்த தொழுவத்துல நிக்குமா, போய் பார்க்கனா பாருங்க, புது கண்ணுக்குட்டி இருக்குல்ல. எங்க வாங்கங்க போய் பார்த்துட்டு வருவோம். நீ போய் பாருமா, நாங்க கிருஷ்ணா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் எங்கங்க தனியா போவேன், நீங்களும் வாங்கலாம். ஒரு தடவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க அண்ணனோட உட்காந்து பேசுங்க. ஏன் சிவா போயிட்டு வரல, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி. இந்த வீடு தானே சொன்னா, என்ன சத்தமே இல்லாம இருக்கு? வேற எதுவும் வீடுக்கு மாறி வந்துட்டோமோ? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாரு? அம்மா பெறவசல்ல நிக்காங்க. குரலை மட்டும் வருது, ஆளை காணல. வீடெல்லாம் பழைய காலத்து வீடா இருந்தாலும் சில்லுன்னு இருக்கு. யாரு இது? வாங்க, யார் நீங்க?